ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ரோஜா செடியில் எந்த எரு கொடுத்தா அதிகமாக பூக்கள் பூக்கும், அதே சமயத்தில் நம்ம எந்த எரு கொடுத்தா லிக்விட் ஃபெர்டிலைசரு நல்லா பூக்கள் பூக்கும், பெட்டல்ஸ் எல்லாம் அழகான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏற்கனவே இந்த பிளான்ட்டுக்கு நான் கொடுத்துருக்குறேன். பாருங்கள் என்ன கொடுத்துருக்குறேன்னா காய்கறி வேஸ்ட். இப்போ தான் வீடியோ பண்ணேன், 2 days தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பாருங்கள் காய்கறி எல்லாம் மேலேயே இருக்குது. வெண்டைக்காய் தூளெல்லாம் போட்டிருக்கேன், அப்புறம் வெள்ளரிக்காய் தூளெல்லாம் போட்டிருக்கேன். இது போல் நீங்கள் மேலுக்கே போட்டுட்டு மண் வந்து பொய்த்து வைக்கணும். நான் லிக்விட் ஃபெர்டிலைசர் போடும்போது கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன், மேலுக்காக போட்டு வீடியோ பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து இது போல் காய்கறி வேஸ்ட்டு போட்டால் ரோஜா செடி நல்லா வளருமானா நல்லா வளரும். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம கொஞ்சம் காய்கறி வேஸ்டெல்லாம் போடுறோம், டெய்லி தண்ணி ஊற்ற ஊற்ற மக்கி நல்லா செடிக்கு எருவாக ரெடி ஆகிடும், பிளான்ட்டு நல்லா வளரும். ஆனால் இதில் வந்து நான் வந்து காஞ்ச சனம்லாம் போட்டிருக்கேன். ஏன்னா அதுவும் சொல்லணும் என்னென்ன போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு. டீ தூள் கூட நீங்கள் போடுங்க. இன்னும் இந்த பிளான்ட்டுக்கு வந்து நான் டீ தூளே போடல. எதுக்காக டீ தூள் போடலன்னா, ஏற்கனவே மாட்டு சனம்லாம் போட்டிருக்கோம், கவு மேனூர். அதுக்காக தான் நான் டீ தூள்லாம் இப்போ போடல. கவு மேனூர் போடும்போது நீங்கள் டீ தூள் வந்து லேட்டாகவே போட்டுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம். இல்லைன்னா கொஞ்சமாக, அதாவது கவு மேனூர் வந்து கொஞ்சமாக 1 ஸ்பூனு 2 ஸ்பூன் அப்படி. இந்த சின்ன பாட்டு ரொம்ப, இந்த பாட்டு வந்து ரொம்ப சின்னது, அதனால தான் 1 ஸ்பூனு 2 ஸ்பூன்னு சொல்கிறேன். இது போல் போட்டுட்டு அதுக்கப்புறமா டீ பவுட்ரு வந்து டீ வேஸ்ட்டு போடலாம். அது போல் போடும்போது நல்லது பிளான்ட்டுக்கு. ஏன்னா அதிகமாக எருவாகும், அதுக்காக தான் சொல்கிறது. நைட்ரோஜன் அதிகமாகிடும், அதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறது அளவு. எப்போவுமே சின்ன சின்ன பாட்டில் வச்சுருக்கும் போது கொஞ்சமாக தான் எரு கொடுக்கணும். பாருங்கள், இது வந்து பீட்ரூட் தண்ணி. பீட்ரூட்டோ தோலோ, இல்லைன்னா பீட்ரூட் தோல் போடலாம், இல்லை பீட்ரூட்டே கூட கட் பண்ணி போடலாம். அந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சமாக வந்து 2 ஸ்பூன் சாதம் போட்டிருக்கேன். பழைய சாதமும் புது சாதமும் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா 3 days ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செடி குத்தலாம். சூப்பராக செடி வரும். அதாவது எப்சம் சால்ட்டெல்லாம் சேர்க்குறீங்க, அதுக்கு பதில் தான் இந்த பீட்ரூட் தண்ணி. கொஞ்சம் சாதமும் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. சப்போஸ் சாதமெல்லாம் சேர்க்க வேணான்னா, அதாவது நீங்கள் கஞ்சி கூட சேர்க்கலாம், சாதம் வடித்த கஞ்சி. பீட்ரூட் தூளில் இல்லை பீட்ரூட்டோ அதுலேயே வந்து நீங்கள் கஞ்சி தண்ணி ஊற்றிட்டு செடி குத்தலாம். ஆனால் ஒரே 1 ஸ்பூன் வந்து நீங்கள் தயிர் ஊற்றுங்க, ரொம்ப நல்லது. நீங்கள் தயிர் சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து, அதாவது லிக்விட் ஃபெர்டிலைசரில் ரொம்ப ரோஜா செடி நல்லாவே வளரும். இப்போ நான் வந்து பாருங்கள், ஏற்கனவே காய்கறி வேஸ்ட்டெல்லாம் இது போல் போட்டிருக்கோம். இது போல் பாட்டிலில் வந்து 5 பங்கு தண்ணி ஊற்றணும் நீங்கள், பிளெயின் வாட்ரு. அப்போ தான் ரொம்ப நல்லது. பாருங்கள், பீட்ரூட் தண்ணி வந்து நான், அதாவது சாதமும் பீட்ரூட்டும் சேர்த்து ஊற வச்சுது 3 நாள் ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செடி குத்தணும். சூப்பராக ரோஜா செடி வரும். அதாவது இது போல் சாதம் போட்டதுனால உங்களுக்கு நிறைய களி மாதிரி இருக்கும், நீங்கள் கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது ரொம்ப சின்ன பிளான்ட்டு, அதனால் வந்து நம்ம கொஞ்சமாக கொடுக்கணும் லிக்விட் ஃபெர்டிலைசரு. நல்லா இது போல் பாட்டிலெல்லாம் போட்டுட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நம்ம செடி குத்தணும். இது போல் நீங்கள் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி காய்கறியெல்லாம் போடுறீங்க, கொஞ்சம் வந்து ரெட் சாயில் வந்து இது போல் மேலுக்கு போட்டு வைக்கணும். இல்லைன்னா இப்போ நீங்கள் வெயிலில் வைக்கிறீங்கன்னா நீங்கள் கோகோபீட் கூட போட்டு வைக்கலாம், சில்லுன்னு இருக்கும். இப்போ நான் சாமந்தி செடிக்கெல்லாம், மாடியில் இருக்கிற செடிக்கெல்லாம் வந்து கொஞ்சமாக மேல் பாகத்தில் மட்டும் கொஞ்சமாக தூவி வச்சுருக்கேன் கோகோபீட்டு. இல்லைன்னா தேங்காய் நார் தனியாக நீங்கள் தேங்காய்லாம் வாங்குறீங்க, அது கூட நீங்கள் போட்டு வைக்கலாம். இது வந்து ரொம்ப சின்ன பாட்டினால வந்து ஒரு 1.5 கிளாஸ் 2 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் இந்த பீட்ரூட் தண்ணி கொடுக்கலாம். கொஞ்சமாக நீங்கள் தயிர் சேர்த்துக்குங்க. நான் அப்பப்போ தயிரை கூட ஊற்றிடுவேன் நான் இந்த சாய்க்குள்ளே, அது போலெல்லாம் கூட கொடுக்கலாம். நம்ம இந்த எருவு இன்றைக்கி தானே இல்லாமல் இப்போ இது போல் பீட்ரூட்டு சாதம் போட்டு கலந்தது ஊற்றுறீங்க, நாளைக்கு கூட நீங்கள் தயிர் ஊற்றிக்கலாம் செடியிலே. அதாவது புளிச்ச மோரோ இல்லை தயிரை கூட, புளிச்ச தயிர் வந்து ஒரு 5 days வரைக்கும் வச்சுருந்து அப்படியே தயிர் செடிக்கு சேர்க்கலாம். இல்லை புதுசு தானா நீங்கள் ஊற்றிடலாம். அதுவே வந்து தயிர் வந்து புதுசு ஊற்றினா கூட அதுவே புளிச்சு போயிடும், மண்ணுக்குள்ளே மக்கி. நீங்கள் அப்படியே கூட கொடுத்துக்கலாம். ஆனால் புளிக்க வச்சுட்டு ஊற்றினா ரொம்ப நல்லது.
இப்போ எதுக்கு நான் ப்ளெயின் வாட்டர் வெறும் வாட்டர் ஊற்றுனேன்னா, சப்போஸ் நிறைய இருந்ததுன்னா கூட கொஞ்சம் வந்து கம்மியாக லிக்விட் ஃபெர்டிலைசர் ஆகும். இது வந்து காஷ்மீர் ரோஸு, ஏற்கனவே சொல்லவே இல்லை நான் எந்த ரோஸுன்ட்டு. கொஞ்சம் காஷ்மீர் ரோஸாக இருந்தாலும் சரி, எந்த ரோஸ்க்கு பட்டர் ரோஸ் எல்லாம் நீங்கள் வச்சுப்பீங்க, எல்லா செடிக்கு ஊற்றலாம் இந்த மாதிரி லிக்விட் ஃபெர்டிலைசர் ரோஸ்க்கு. இப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது லீஃப் எல்லாம் நல்லா பெருசாகும், பூக்கள்லாம் நல்லா பூக்கும், அடர்த்தியாக பெட்டல்ஸ் கூட பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் 7 days ரோஸ் பிளான்ட்டில் பூ பூத்திருக்கு. இது வந்து இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்கிறேன், இன்னும் நடவே இல்லை. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.